தமிழ் சினிமாவில் எத்தனையோ பாடலாசிரியர்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், இப்பவும் இருக்காங்க, இனிமேலும் வரலாம். ஆனா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கவிஞர் அப்படின்னு சொன்னா அது ஒருத்தருடைய ஞாபகம் தான் எல்லாருக்கும் வரும். அது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கவியரசு அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கூப்பிடுறோம். பட் இன்னைக்கு கவிஞர் அப்படின்னு சொன்னாலே அது திரு கண்ணதாசன் அவர்களை மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியும். ஏன்னா அப்படி காலத்தால் அழிக்க முடியாத பல படைப்புகளை, பல திரை பாடல்களை, பல அனுபவ மொழிகளை அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞனுடைய ஒரு பிறந்த நாள் தான் இன்னைக்கு. இந்த பிறந்த நாள்ல அவருடைய படைப்புகள், அவருடைய வரிகள், அந்த வரிகள்ல அவர் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அந்த வரிகள்ல அடுத்த தலைமுறைக்கு என்ன ஒரு மெசேஜை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாட்டினிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. அதாவது கவிஞர் அவர்களுடைய வாழ்க்கையை இந்த பாடல்லே சொல்லிடலாம். அப்படி அவர் தன்னை பற்றிய எழுதிய ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. தன்னுடைய வாழ்க்கையவே இந்த வரிகள்ல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த வரிகள்ல அவ்வளவு அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஒரு ஆழமான வரிகள் பாருங்க. தன்னுடைய வாழ்க்கை என்ன ஸ்டைல்ல வாழ்றேங்கிறத ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு கவிஞர் அவர்கள். காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், பாமர ஜாதியில் தனியொருவன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படின்னு தன்னைத்தானே எவ்வளவு தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய வாழ்க்கையும் எவ்வளவு அழகாக சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அடுத்த வரி அதை விட ரொம்ப அருமையான, அதாவது தன்னுடைய இதை நிலைநிறுத்திக்கூடிய வரிகள். அதாவது மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இதுதாங்க உண்மை. அதாவது எந்த நிலையிலும் தனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறத தன்னுடைய வார்த்தைகள் இந்த பாடல்லையே சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? இந்த ஒரு பாடல் போதும் கண்ணதாசன் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடல் போதும்னா அப்ப தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரே பாடல்ல சொல்லியிருக்காருன்னா எப்பேற்பட்ட ஒரு கவிஞனாக, ஒரு அறிஞனாக இருந்திருக்காரு அந்த மனிதர். கவிஞர் எத்தனையோ திரைப்பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த பாடல் வரிகள் இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கு. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் கவிஞருடைய பாட்டு அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெரைட்டியான ஒரு பாடல்களை அவர் கொடுத்திருக்காரு. எந்த மாதிரியான உணர்ச்சிக்கும் எந்த மாதிரியான ஒரு மூடுக்கும் ஏற்ற பல பாடல்கள், காலத்தால அழிக்க முடியாத பாடல்களை கவிஞர் கொடுத்திருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான சில பாடல்கள், அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த ஆட்டு வித்தால் யார் ஒருவர். இந்த பாட்டுல அந்த ஒரு வரி வரும். அதாவது இந்த பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால், பார்த்தனவன் உன்னிடத்தில் வீரை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னிடம் என்ன கேட்பேன், மேலும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். அதாவது நம்ம மனசுல பல வேதனைகள், நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இப்படி துரோகிகளா இருக்காங்களே, நம்ம என்னதான் நல்லவனா இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல கேட்கும்போது இந்த வரிகள் நமக்கு அப்படி ஒரு ஆறுதலை கொடுக்கும். இன்னைக்கு இந்த படம் அந்த பாடல் இத்தனை வருஷங்கள் ஆனாலும், இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த வரிகள் அப்படிங்கிறது கேட்கக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு நிம்மதியும் மன நிறைவையும் மனசுக்கு ஒரு ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வரிகள் இது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கவிஞர் வாலி அவர்களை விரக்தியின் விளிம்புல இருந்து மீட்டு கொண்டு வந்தது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய மயக்கமா கலக்கமா பாடல் தான். அந்த பாட்டுல வர வரிகள் மனுஷனுக்கு அப்படி ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு தெளிவையும் கொடுக்கக்கூடியது. அதாவது வாழ்க்கை எங்கே எவ்விதம் தொடங்கும், அது எங்கே எப்படி முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம், யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும், மாற்றத்தை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். எப்படி ஒரு அருமையான வரிகள் பாருங்க. நொந்து போயடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருக்கிறவனுக்கு ஒரு தெம்பையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய வரிகள். இன்னும் எத்தனை பாடல்கள் இந்த மாதிரி வந்தாலும் இந்த வரிகள் காலாகாலத்துக்கும் நிலைச்சிருக்கும். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ, அதாவது நொந்து போயிருக்கிற மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த வரிகள்.
அதே மயக்கமா கலக்கமா பாடலுடைய அடுத்த சரணத்துல வாழ்க்கையுடைய போராட்டத்திற்கான எப்படி போராடணும், அது எப்படி இருக்கும், அது எப்படி போராடணுங்கிறதையும் ரொம்ப அழகாக அருமையாக சொல்லியிருப்பார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி இருக்கும். அதாவது யோசிச்சு பாருங்க, வாழ்க்கைன்னா 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வாடி போய் உட்கார்ந்துட்டா அந்த அந்த கஷ்டம், அந்த துன்பம் ஓடி போறது இல்ல. எதையும் தாங்கும், எது வந்தாலும் நான் சமாளிப்பேன், வாடா வந்து பாத்துறேன், வாடா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம், அந்த மாதிரியான ஒரு மனசு இருந்தா இன்னைக்குமே நம்ம மனசுல ஒரு அமைதி இருக்கும். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கலங்கிட்டு இருந்தோம்னா அந்த அமைதி இருக்காது. நமக்கு எதையும் தாங்கும் இதயம், எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு இதயம் இருக்கும் போது நம்மளால அந்த பிரச்சனையை மறந்து நமக்கு மனசுலயும் ஒரு அமைதி இருக்கும், அந்த பிரச்சனையும் ஜெயிச்சிட முடியும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளால தூண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறப்போ இந்த பாடல் அவனுக்கு ஒரு ஆறுதலாகும், ஒரு வடிகாலாகும். அதே சமயம் இந்த பாடல் கேட்டு முடிக்கும் போது அவனுக்கு எந்த பிரச்சனையாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்னா இந்த பாடல் தான். கவிஞர்களுடைய படைப்புகள்ல ஆகச்சிறந்த படைப்பாக கருதப்படக்கூடிய இன்னொரு படைப்பு அப்படிங்கிறது இந்த கர்ணன் படத்துல வர்ற உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டு. அந்த பாட்டுல அந்த கர்ணனுடைய வாழ்க்கையை அந்த 2 வரியில சொல்லியிருப்பாரு. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு நீ அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கர்ணன் அவன் அந்த துரியோதன கூட போய் சேர்ந்ததை ரொம்ப அழகாக, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயாடா, எவ்வளவு அருமையான வரிகள். அந்த கர்ணனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இப்படி 4 வரியில சொல்ல முடியுமா? என்ன மாதிரியான ஒரு ஞானம், என்ன மாதிரியான ஒரு திறமை! இந்த கவிஞன் உண்மையிலேயே ஒரு பிறவி கவிஞன் அப்படிங்கிறத உணர்த்திய ஒரு படைப்பு இந்த பாடல். இந்த உலகம் எப்படிப்பட்டது, அந்த உலகத்தோட பார்வையில நீ எப்படி உன்னைய பார்க்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா அந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது பாட்டுல ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். எப்படி பாருங்க, நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது எல்லாரும் அவன் அப்படி அவன் இப்படின்னு தான் பேசுவாங்க. அதே நம்மளுடைய நிலைமை கொஞ்சம் சரியில்லாம போச்சுன்னா இவனை பத்தி தெரியாதான், இவன்லாம் எங்க உருப்பட போறான், இப்படித்தான் பேசுவாங்க அப்படின்ற எவ்வளவு அழகா அந்த வரிகள் உலகம் உன்னை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது எவ்வளவு அருமையாக சொல்லியிருப்பாரு. இந்த பாடல் உண்மையில அந்த தெய்வ கவிஞர் அப்படின்னா அது இந்த கண்ணதாசன் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மனிதனுடைய மனசு அப்படிங்கிறது நிலை இல்லாதது, எது வந்தாலும் அது ஒரு திருப்தி அடையாது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் ஒரு பாட்டுல. மழை நாளில் உன்மேனி வெயில் தேடும், கோடை வெயில் நாளில் உன்மேனி குளிர் தேடும், அது தேடி இது தேடி அலைகின்றாய், எது சேர்ந்தாலும் தவிக்கின்றாய். அதாவது எது சேர்ந்தாலும் நீ திருப்தி அடைய மாட்ட, என்னென்ன கிடைக்கணும் கூட அந்த ஆண்டவன் கொடுக்கறது, அந்த ஆண்டவன் கொடுக்கறது, அது கிடைச்சாலும் நீ திருப்தி அடைய மாட்ட அப்படிங்கிறது எவ்வளவு அழகாக இந்த வரிகள்ல சொல்லியிருக்காரு பாருங்க. மழை பெஞ்சா நம்ம வெயில் வேணும்னு கேட்போம், வெயில் அடிச்சா மழை வந்தா நல்லா இருக்குமே நினைப்போம். இதுதான் மனிதர்களுடைய புத்தி. எது வந்தாலும் நீ ஒரு அதை திருப்தி அடைய போறது இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம திருப்திங்கிறது நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க இந்த பாடல் வரிகள்ல. இது மட்டும் இல்ல, ஒரு வாழ்க்கையை நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் தன்னுடைய கவிதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, சிலுவை கிடைத்தால் சுமப்பதும் தான் வாழ்க்கை. ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றின்னு எப்படி குதிக்கிறோமோ அது மட்டும் இல்ல வாழ்க்கை. அதே வாழ்க்கையில ஒரு தோல்வியோ ஒரு கஷ்டமோ வந்தா அதையும் ஏற்றுக்கிட்டு கடந்து போறதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத எவ்வளவு அழகாக அருமையாக இந்த 4 வரியில ஒரு வாழ்க்கையவே உணர்த்தி இருக்காரு. இந்த மாதிரியான படைப்புகளை இதுதான் அவரை காலத்தால அழியாத ஒரு கவிஞராக வச்சிருக்கு. கவிஞர் அவர்களை பத்தி நாம சொன்னது ஒரு பெரும் கடல்ல ஒரு சிறு துளிதான் இங்க நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல். அவருடைய படைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு ஒரு பதிவோ ஒரு நாளோ ஒரு யுகமோ பத்தாது. அந்த அளவுக்கு விஷயங்களும் கருத்துக்களும் ஒரு ஆழமான படைப்புகள் தான் அவருடைய படைப்புகள். அது மட்டும் இல்ல அவருடைய வாழ்க்கையுமே அப்படிப்பட்டதான். அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு திறந்த புத்தகம் தான். எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாம அவர் வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகமாக இந்த உலகத்துக்கு, தன்னுடைய ரசிகர்களுக்கு, இந்த மக்களுக்கு அவர் சொல்லியிருக்கார். தன்னை பற்றி அவரே சொன்னது, எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான், அதனால இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய யோகிதை எனக்கு இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறத தன்னுடைய ஒரு திறந்த புத்தகமா வைக்கிறது மூலம்
மூலமாவே தன்னுடைய ரசிகர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காரு. அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது, கவிஞருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பதிவுல ஒரு இதுல முடிச்சிட முடியாதுதான். பட் இருந்தாலும் ஒரு துளியாகத்தான் இந்த பதிவை நாம போட்டிருக்கோம். இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.